வானத்தை பார்த்து அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் நம்ம விதிய தீர்மானிக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷமா மனிதர்கள் இத நம்பிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த நம்பிக்கையோட அடிப்படையில சோழர்கள் கட்டின நட்சத்திர கோவில்களை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப காலமாவே மனுஷங்க வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை வெறும் ஆச்சரியமா மட்டும் பார்க்கல. நம்மளோட சுகம், துக்கம், வெற்றி, தோல்வின்னு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாவும் பார்த்திருக்காங்க. ஆஸ்ட்ரோலேட்னு சொல்லப்படுற இந்த பழங்கால வழக்கம் ஒரு முக்கியமான மனித கவலையில இருந்து தான் பிறக்குது. அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட சக்திகள், அதாவது கிரகங்கள், நம்ம வாழ்க்கையில நல்ல மற்றும் கெட்ட தாக்கங்களை ஏற்படுத்துதுங்கிற அந்த நம்பிக்கை தான் அது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். பிரபஞ்சத்தை வழிபடுதல். இந்த வானுலக சக்திகளை சமாளிக்கிறதுக்காக பழங்கால நம்பிக்கைகள் எப்படி ஒரு தனித்துவமான ஆன்மீக பாதையை உருவாக்குச்சுன்னு இப்ப பாப்போம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அந்த 9 செல்வாக்கு செலுத்துபவர்களை பத்தி. இந்த ஜோதிடத்துல நவக்கிரகங்கள்னு சொல்லப்படுற 9 முக்கிய வானுலக சக்திகள் இருக்கு. இது வேத காலத்திலிருந்தே வணங்கப்பட்டு வருது. இப்ப நீங்க பாக்குற இந்த லிஸ்ட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய்னு நமக்கு தெரிஞ்ச 7 கிரகங்கள் இருக்கு. ஆனா இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உண்மையில உருவமே இல்லாத, அதாவது பௌதிகமா இல்லாத 2 கிரகங்களும் இதுல அடங்கும். அதுதான் ராகுவும் கேதுவும். இந்த ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா சூரியனோட பாதையும் சந்திரனோட பாதையும் வெட்டிக்கிற 2 சக்தி வாய்ந்த புள்ளிகளா அது கருதப்படுது. கிரகணங்களையே ஏற்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறதால ஜோதிடத்துல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. சரி, இப்ப நம்ம கதையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். சோழர்களின் புனித சுற்றுப்பாதை. ஜாதகத்துல கிரகங்களால ஏற்படுற தோஷங்களை சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரத்யேகமான கோயில் தொகுப்பை உருவாக்க காரணமா இருந்துச்சு. நம்மளோட இந்த பயணம் தென்னிந்தியாவுல தமிழ்நாட்டோட செழிப்பான காவிரி டெல்டா பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த பகுதி பழமையான கோவில்களுக்கும் வளமான கலாச்சாரத்துக்கும் ரொம்பவே பேர் போனது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு இந்த மேப் ரொம்ப அழகா காட்டுது. பாருங்க, ஒரு சின்ன புவியியல் பகுதிக்குள்ளேயே நவகிரகங்கள் 9க்கும் தனித்தனியா அர்ப்பணிக்கப்பட்ட 9 பழமையான கோவில்கள் அடர்த்தியா அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது நேத்து முந்தானால் கட்டினதில்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த சோழ மன்னர்களால உருவாக்கப்பட்ட ஒரு புனிதமான நிலப்பரப்பு இது. இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். குணப்படுத்தும் ஒரு பயணம். இந்த புனித யாத்திரையோட சடங்குகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இன்னைக்கு மக்கள் இந்த கோவில்களோட எப்படி தங்களை இணைச்சுக்கிறாங்கன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த கோவில்களுக்கு போறவங்க 2 வழியில போறாங்க. ஒன்னு பரிகாரம் செய்ய வர்றவங்களுக்கானது. அவங்க ஜோதிடப்படி ஒரு குறிப்பிட்ட வரிசையில பல நாட்கள் பயணம் செய்வாங்க. இன்னொன்னு டூரிஸ்ட்களுக்கானது. அவங்க பயண நேரத்தை குறைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போவாங்க. இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நாம ஒரு கோவிலுக்குள்ள போய் பாப்போம். இந்த சுற்றுல ரொம்பவே பிரபலமான கோவில் செவ்வாய் கிரகத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வைத்தீஸ்வரன் கோவில். இங்க இருக்கிற மூலவர் சிவன். ஆனா அவருக்கு பேரு வைத்தீஸ்வரன், அதாவது நோய்களை குணப்படுத்துற கடவுள். புராணத்தின்படி செவ்வாய் கிரகத்துக்கே தொழுநோய் வந்தப்போ அதை இங்க இருக்கிற சிவன் தான் குணப்படுத்தினாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நோய்களை குணப்படுத்துறது இந்த கோவிலோட அடையாளமாவே மாறிடுச்சு. உதாரணத்துக்கு, பக்தர்கள் தங்களோட தோல் நோய்கள் குணமாகணும்னு கோவில் குளத்து தண்ணியில வெல்லத்தை கரைச்சு விடுறாங்க. அது மட்டுமல்லாம திருச்சாந்து உருண்டைன்னு ஒரு புனித சாம்பலால் செஞ்ச மருந்து பிரசாதமாவும் தராங்க. உடல் நோய்களை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, இந்த கோவில் நாடி ஜோதிடம்ங்கிற ஒரு தனித்துவமான ஜோதிட முறைக்கு ரொம்ப பிரபலம். அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை முழுசையும் பனை ஓலைகள்ல முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த ஓலைகளை இங்கதான் படிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி வருதில்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் கிரகங்களை வழிபடுற இந்த பழங்கால வழக்கம் ஏன் இன்னும் இவ்ளோ முக்கியமா இருக்க? அதுக்கு ஒரே ஒரு பதில் இல்ல, பல காரணங்கள் இருக்கு. இது சோழர் காலத்தோட வரலாற்று சின்னம், திராவிட கட்டிடக்கலையோட ஒரு தலை சிறந்த படைப்பு. இதை தாண்டி இந்த கோயில்களை நம்பி சுற்றுலா, யாத்திரைன்னு ஒரு பெரிய உள்ளூர் பொருளாதாரமே இயங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ விண்வெளிக்கு ராக்கெட் விடுற காலத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பழமையான நம்பிக்கை எப்படி இன்னும் இவ்ளோ ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது? ஒருவேளை இதுக்கு காரணம் இந்த கோவில்கள் வெறும் கட்டிடங்கள் மட்டும் இல்ல, இந்த பரந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடத்தை தெரிஞ்சுக்கவும் நம்ம விதிய புரிஞ்சுக்கவும் மனுஷன் செய்யற ஒரு தீராத தேடலோட சின்னமா இது இருக்கு.